ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருப்பதாகவும், இந்த தருணத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மிகவும் மிஸ் செய்வதாகவும் துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவித்த நடிகை அம்பிகா கூறியுள்ளார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க கேட்குற இவங்க கோரிக்கைகள், இவங்க ஆசைகள் எதுவுமே அதிகமானது இல்லைன்னா கிரீடி அப்படின்னு இல்லை. அவங்க எங்களுக்குள்ளதை எங்களுக்கு கொடுத்துடுங்கன்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுங்க, நீங்க எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு எதுவுமே அவங்க கேட்கல. இதுல கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசுனது நான் டிவியில நான் பார்த்தேன். அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஈட்டியால குத்துற மாதிரியே இருந்தது. எங்க 5 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே, அதை விட்டு போங்கன்னு சொல்லும்போது உங்களால போக முடியலையே. 15 வருஷமா 20 வருஷமா ஒரே வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், எங்களை எப்படிங்க நீங்க தூக்கி வெளியில போடலாம்னு அவங்க அந்த லேடிஸ் பேசும்போது கஷ்டமா இருக்கு. நான் இங்க வரும்போது எனக்கு 20 வயசு இருந்தது, இல்ல 15 வயசு இருந்தது, இல்லைன்னா 25 வயசு இருந்தது, எனக்கு இப்ப 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு. இதை நம்பித்தானே எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு, இதை நம்பித்தானே என்னோட ஹஸ்பண்ட், என்னோட அப்பா அம்மா, என்னோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுல ஒரு அம்மா ஒரு மீடியா அழங்க வரும்போது கீழே விழுந்து அழுறதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னோட அம்மா அப்படி இன்னொருத்தர் காலில் விழுந்து அழுத எனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி நான் ஃபீல் ஆனேன். ஒரு அம்மா பேசும்போது எப்படி என்ன நாங்கள் செத்தாலும் சாவங்களுக்கு அப்படின்னு சாவை பற்றிலாம் அவங்க பேசுகிற அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை இந்த இது அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு அவங்க கேட்குறத நான் எந்த அரசியல் சார்பிலும் நான் இங்கே பேச வரல. என்னோட உள்ளத்திலிருந்து இவங்களை பார்த்து இவங்க பண்ற வேதனை, அவங்க கேட்குற விஷயம் உண்மையானது, சரியானதுன்னு ஃபீல் பண்றதுனால நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த டைம்ல மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது, எப்பவோ சோல்வ் ஆயிருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். பட் சரி பரவாயில்ல, அவங்க கடவுள்கிட்ட இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க கேட்குற இந்த கோரிக்கையை தயவு செஞ்சு பாருங்க. 12 நாள் ஆச்சு. அவங்க நான் ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது என்னால் எழுந்திரிக்க முடியல, கால் அப்படியே மறந்து போச்சு. 12 நாளா உட்காந்துட்டு இருக்காங்க. டே நைட் வெயில் எதுவுமே பார்க்காம. நைட்ல ஏதாவது கடிச்சா கூட அவங்களுக்கு எது கடிச்சது, எங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும். உடம்பு சுகம் இல்லாதவங்க இருப்பாங்க, கரெக்ட் டைமுக்கு மாத்திரை சாப்பிடாம கீழே தலை சுத்தி போறவங்க இருப்பாங்க. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இல்லாம போறாங்க. பழி வாங்குறதுக்கோ நீங்க அப்படி செஞ்சா நாங்க இப்படி செய்வோம், நீங்க இப்படி போனா நாங்க அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுற டைம் இல்லை. தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் வருத்தத்தை கொடுக்காம அவங்க ஃபேமிலியோட அவங்க இருக்கிறதுக்கு அவங்க கேட்குற இந்த விஷயத்த தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அது என்னோட ஒரு கோரிக்கை, வேண்டுதல். அவங்களுக்காக நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.